தித்திவாங்சா எல்ஆர்டி நிலையத்தில் ஏற்பட்ட ஒரு மரண விபத்தை தொடர்ந்து பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்ஆர்டி நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் சென்சார்களை நிறுவ பிரசாரணா மலேசியா பெர்காட் திட்டமிட்டுள்ளது. ஹரிரயா ஐடில் ஃபித்ரியின் போது பசார்சினி பேருந்து மற்றும் ரயில் மையத்தில் நேற்று பணியில் இருந்த ரேபிட் கேஎல் பணியாளர்களை சந்தித்த பிறகு பிரசாரணாவின் தலைவரும் குழு தலைமை நிர்வாக அதிகாரியுமான அசாருடீன் மாட்சா இதனை தெரிவித்தார். ஒரு இடைக்கால தீர்வாக ஒரு பயணி ஆபத்தான பகுதிக்குள் நுழைந்தால் இவ்வகை சென்சார்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் என்று அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி தித்திவாங்சா எல்ஆர்டி தண்டவாளத்தில் பார்வையற்ற ஒருவர் விழுந்து ரயிலில் மோதி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாங்காக்கை தாக்கிய நிலநடுக்கத்திற்கு பிறகு அதிகாரிகளால் சாத்தோன் சாலையில் உள்ள குரோனோஸ் அலுவலகத்தின் கோபுரத்தின் 17வது மாடியில் இருக்கும் மலேசிய தூதரகம் மூடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தாய்லாந்திற்கான மலேசியாவின் இடைக்கால பொறுப்பாளர் யோங் இ ஜூய் அலுவலக கட்டிடம் சான்றளிக்கப்பட்ட பொறியாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு கட்டமைப்பு ரீதியாக பாதுகாப்பானது மற்றும் சேதமற்றது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குரோனாஸ் அலுவலக கோபுரம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் தூதரகம் இன்றிலிருந்து வழக்கம் போல் செயல்பட தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளந்தானில் ஏற்பட்ட ஒரு சாலை விபத்தில் பாசிர் புத்தேவில் உள்ள ஒரு மேல்நிலைப்பள்ளி மாணவர் பலியானார். மேலும் இருவர் பலத்த காயமடைந்தனர். அவர்களின் கார் எதிர்பாதையில் சென்ற மற்றொரு வாகனத்தில் மோதியதில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாசிர் புத்தே ஜெத்தேவில் உள்ள கம்போங் புக்கிட் ஜெரூக் அருகே ஜலான் புக்கிட் ஜெரூக் பெந்திங் லிந்தாங்கில் 17 வயதான நஸ்ரியால் நுமாட் மாட் நாவி என்ற நபர் சம்பவ இடத்திலேயே இறந்ததாக பெசூட் காவல்துறை தலைவர் அசாமுடீன் அமாட் அபு தெரிவித்தார். தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்ற ஒரு நபர் ஓட்டிச் சென்ற வாகனம் ஒரு மேட்டில் சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்பாதையில் திரும்பியதால் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அசாமுடீன் கூறினார். இதனை அடுத்து கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மியான்மரின் சாகைன் மாவட்டத்தில் நிலநடுக்க பேரிடரால் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டுபிடிப்பதில் சிறப்பு மலேசிய பேரிடர் உதவி மற்றும் மீட்பு குழு கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா குழுவின் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மாவட்டத்தில் 3 இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோ கியா மசூதி, நியூ மா மசூதி மற்றும் நியாட் தனியார் பள்ளி ஆகியவற்றில் இவை நடத்தப்பட்டன. அங்கு 20க்கும் மேற்பட்டோர் இன்னும் சிக்கி உள்ளதாக உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர் என்று பர்னாமா தெரிவித்துள்ளது. 4 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 4 வயது ஆட்டிசம் குறைபாடுடைய சிறுவன் ஃபயாத் அஃபான் ஃபக்ரியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுங்கைகுபாங் நதிக்கரையில் தேடிக் கொண்டிருந்த சிறுவனின் குடும்பத்தினரால் நேற்று பிற்பகல் 3:15 மணியளவில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாலிங் காவல்துறை தலைவர் அஸ்மி மொக்தார் தெரிவித்தார். குபாங்கில் உள்ள கம்போங் லந்தாக் பாயாவில் உள்ள நீர் பாசன மற்றும் வடிகால் துறை குடியிருப்பில் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சுல்தானா பாகியா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாடு முழுவதும் மொத்தம் 4362 விபத்துகள் பதிவாகி உள்ளதாகவும் இதன் விளைவாக 39 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓப் சலாமாட்டின் கீழ் போலீசார் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதால் இந்த புள்ளி விவரங்கள் தெரிய வந்துள்ளன. முக்கிட்டமான் போக்குவரத்து அமலாக்க மற்றும் புலனாய்வுத்துறை புள்ளி விவரங்களின்படி வெள்ளிக்கிழமை 2322 விபத்துகளும் 32 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. சனிக்கிழமை 2040 விபத்துகளும் 7 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. மார்ச் 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நடைபெறும் ஓப் சலாமாட்டில் கிட்டத்தட்ட 7000 போலீசார் பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.